இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப்பு வந்து செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத செய்முறையுடன் பார்த்துருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி இருக்கீங்க? இதே மாதிரி நீங்கள் வந்து முருங்கைக்கீரை செய்து நீங்கள் வந்து பசங்களுக்கும் பெரியவர்களுக்கும் கொடுங்க. மீண்டும் மீண்டும் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து சுவை வந்து பிரமாதமாக இருக்கும். இப்போ செய்முறையை பார்த்துருவோம். இதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதன் பிறகு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவு தண்ணி, ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு சின்னதாக தக்காளி, ஒரு மீடியமான தக்காளி, ஒரு சின்னதாக ஒரு மீடியமான வெங்காயம் அரிஞ்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு, இதில் மஞ்சள்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டு இது ஒரு 3 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணணும். இது நல்லா அந்த பருப்பு வந்து நல்லா குலைவாக வெந்து வரணும். இப்போ மூடி போட்டு மூடிடுவோம். இப்போ முருங்கைக்கீரை வந்து 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். இதை உருவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். நீங்கள் குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு நம்ம கீரையை வதக்கும் போது டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இப்போ ஒரு 2-3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நெய்யில் கூட வதக்கலாம், அதுவும் வந்து சூப்பராக தான் இருக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு அதன் பிறகு நெய் விடுவேன். நல்லா வதக்கிக்கங்க. இதில் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தேங்காய் துருவலை போட்டுக்கணும். நீங்கள் தேங்காய் துருவல் போட விருப்பம் இல்லைன்னா இதை வந்து கொரப்பாக தான் அரைச்சிக்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பால் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணலாம். அப்படியும் செய்யலாம் இந்த சூப்பு. நான் வந்து தேங்காய் துருவலை ஒரு 1/4 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால அது வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கீரையிலே போடும் போது எல்லாம் கரெக்டாக வந்துடும். நான் ஒரு 1/4 கப்புனாக்கா ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் தேங்காய் துருவல். அந்த அளவுக்கு போதும். இப்போ வந்து கீரை 1 கப்புக்கு வந்து 6 டீஸ்பூன் தேங்காய் துருவல் இருந்தால் போதும். இதை நல்லா வந்து ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு இதை கொரப்பாக அரைச்சிக்கின்னு, இப்போ ப்ரெஷர்லாம் போனோடனே இந்த பருப்பு வந்து நல்லா வந்து கலக்கி விடுங்க. இந்த பருப்பு நல்லா வெந்து குலைவாக வந்துருச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் வந்து அந்த பருப்பை வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, நீங்கள் வந்து பச்சை மிளகா போட விருப்பம் இருந்தால் ஒரு 2 போட்டுக்கோங்க. நான் போடலை. இப்போ வந்து நான் அதில் வந்து தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கீரை இருந்ததுனால அது வந்து அந்த பருப்போடு நமக்கு தெரியுது. இப்போ வந்து கொரப்பாக அரைச்சதை மிக்சி ஜாரில் அரைச்சதை ஆற விட்டு அரைங்க. அந்த மிக்சி ஜாரில் நல்லா கொரப்பாக அரைச்சிக்கங்க. நெய்ஸாக அரைச்சாலும் அரைச்சிக்கலாம். ஆனால் வந்து நமக்கு கொரப்பாக அரைச்சா தான் அந்த சூப்பு குடிக்கும் போது நல்லாயிருக்கும், அந்த கீரையோடு சாப்பிடும் போது. மிளகு வந்து அரை டீஸ்பூன், ஜீரகம் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன். இந்த சின்ன ஸ்பூனால் ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு வந்து அரை டீஸ்பூன் நுணுக்கிக்குங்க. நுணுக்கிட்டு அந்த கீரையோடையே நம்ம கொதி வரும்போது அந்த மிளகும் ஜீரகமும் நுணுக்கிட்டு அதை போடணும். போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டு நல்லா கொதி வரணும். நல்லா அந்த கீரை வந்து வதக்கிட்டு தான் இதில் வந்து கொரப்பாக அரைச்சிருக்கோம். இருந்தாலும் நல்லா கொதி வந்து நம்ம அந்த சூப்பு அளவுக்கு இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி வேணும்னாலும் விட்டுக்கலாம். நான் கரெக்டான அளவு விட்டுருக்கேன். அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.